612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு வசதியோ வியாபாரமோ பொருளாதாரமோ முதலீடோ அல்லது பெருமானம் உள்ள பொருள் எந்த பொருள் நீங்க வச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களின் மீது குர்பானி வாஜிபு வாஜிபு வாஜிப். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த ஜும்மால இன்ஷா அல்லாஹ் என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்றோம். எப்படிப்பட்ட ஆடை கொடுக்கணும், எப்படிப்பட்ட விலங்கை கொடுக்கணும், அடுத்த வாரம் சொல்லுவோம். பெரியம்பர்லே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان ساعتا ولم يضحي فلا يقربن مصلانا. الله اكبر استغفر الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அதாவது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். என்ன அப்படின்னா, யாருக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி கொடுத்த பிறகும் வலம் யுஸஹி அவர் குர்பானி கொடுக்கவில்லை, ஏன்? கஞ்சத்தனத்தின் காரணமாக. எதுக்கு ஏன் 4 ஆடு கொடுக்கணும், ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படி பெரிய ஆடு தான் கொடுக்கணுங்கிற கிடையாது. நீங்க பங்குல கூட தாராளமா சேரலாம். ஆடு வசதி இருந்தா கொடுங்க, ஆடு வசதி இல்லை அப்படின்னா பங்குல சேரலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம பள்ளிவாசல் 3850 ரூபாய் பங்கு எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபையில போட்டுருக்காங்க. இது மாதிரி பங்குல தாராளமா சேரலாம். பங்குல சேர்ந்தா கூட குர்பானி நிறைவேறும். ஆடு தான் கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. அது முதல்ல விளங்குங்க. நீங்க குர்பானி அப்படிங்கிறது ஆடு தான் கொடுத்தாகணுங்கிறது கிடையாது. பங்குல கூட தாராளமா சேர்ந்தா உங்களுடைய கடமை, உங்களுடைய குர்பானி நிறைவேற்றப்படும். அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப பெரிய நண்பர்களே, பெருமானார் சொல்றாங்க, மன்கான லஹு சாத்தன், யாருக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய வசதிகள் பொருளாதாரம் கொடுத்து வலம் யுஸஹி அவர் குர்பானி கொடுக்கல அப்படின்னா ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, என்னுடைய ஈத்காவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். நௌசுபில்லாஹ் சும்மா நௌசுபில்லாஹ். என்ன சொல்றாங்க ஜி? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எந்த தகுதி வச்சுக்கிட்டு ஈத்காவுக்கு வர நீ? உனக்கு என்ன தகுதி இருக்கு ஈத்காவுக்கு வந்து தொழுகிறதுக்கு? யார் சொல்றா? நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, என்னுடைய ஈத்காவுக்கு வராதன்னு சொல்லல, யக்ரபன்ன முஸல்லானா, ஈத்காவின் பக்கம் நெருங்காத, நீ வராதல்ல, நெருங்க கூட செய்யாத, உனக்கு வரக்கூடிய தகுதி இல்லை என்பதை யார் சொல்றா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். மனம் திறந்து குர்பானி கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்கிறோம். கஞ்சத்தனம் செய்யாதீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பெரிய பரக்கத்தை கொடுப்பான். உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வான். அல்லாஹ்வுடைய கிருபையில மனம் திறந்து தாராளமாக நீங்க என்ன செய்யுங்க? குர்பானி கொடுங்க.